லியோனாண்டோ அருட்பிரின்சி ஜெர்வின் நினைத்த காரியத்தில் நிறைவேற இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். வில்லியம்ஸ் நினைத்த காரியம் நிறைவேற நல்ல உடலும் சொல்ல வேண்டி இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக்கொடுக்கிறார். செவித்திராஜ் கனி குடும்ப சமாதானம் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். சூசை லியோவுக்கு நல்ல வரம் திருமணம் விரைவில் நடக்க வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். இனிகாவுக்கு நல்ல வரன் வேண்டி திருமணம் விரைவில் நடக்க வேண்டி சூசை மேரி இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார். டெனிஸ் பவுல் ரூவி வளர்ந்த சின்ன பருப்பு குழந்தை பாக்கியம் பெற இத்திருப்பலியை சூசை மீறி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருள் அந்தோனி ரூவினா கடை தொழில் நல்ல முன்னேற்றம் பெற பிள்ளைகள் நன்கு படிக்க இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். மெல்குராஜ் கிரேசி குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் நன்கு படிக்க ஞானத்தில் சிறந்து குழந்தைகள் ஞானத்தில் சிறந்து விளங்கவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருளானந்த நான்சி கிருபா குடும்ப நலன் பெற பிள்ளைகளுக்கு நன்கு படிக்கவும் ஞானத்தில் சிறந்து விளங்கிய இத்திருப்பலியை கூட ஒப்புக் கொடுக்கிறார்கள். மனோகரன் நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். பர்னபாஸ் அந்தோனியம்மா இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். கேஜி மார்டின் குடும்ப சமாதானம் பெற வேண்டி நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். பிரின்சிக்கு நல்ல வேலைவாய்ப்பு நலன் வர வேண்டி கேஜி மார்டின் இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். சந்தியாகு சாரிகா இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். அர்லாந்து எலிசபெத் ராணி நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். சுந்தரன் சாந்தமேரி இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். பிரிட்டோ ராஜன் தமிழ் செல்வி இனத்த காரியம் நடக்கவும் தொழில் முன்னேற்றம் பெறவும் புனித வனசர் சின்னப்பரி நாசி பெறவும் இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். வணக்கமேரி குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைக்கும் இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். அருள்தாஸ் அந்தோனி மரியா இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். டேவிட் குடும்பத்தினர் நன்றியாகவும் தேவ ஆசீர்வாதம் வேண்டி இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். சார்லஸ் குடும்பத்தினர் தேவ ஆசீர்வாதம் பெற நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். சந்தியாகு நல்ல உடம்பு சுகம் வேண்டி இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். அந்தோனி மேரி வனத்த ஐயா செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். ஏஆர் ராஜு சிவத்தியம்மா நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். செங்கோல்ராஜ் குடும்ப சமாதானம் வேண்டி நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். ஜேம்ஸ் கிறிஸ்டினா மேரி நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். அருளப்பன் அழகான மேரி இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். ஜேவியர் செபாஸ்டியன் இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். அருளானந்த மேரி இத்திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார். வேத மரியாமான் இத்திருப்பலியை ஜெபமாலை இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். அந்தோனி ஆதேஷ் பவுல் அலெக்சாண்டர் மரியா இவர்களின் ஆன்மா இறைவனின் இடம்பெற பெற நித்திய இழப்பான பெற இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். மைக்கேல் செபஸ்தியம்மா ரோஜா மணி குழந்தை புஷ்பம் இவரின் ஆன்மாக்கள் இறைவன் நித்திய இழைப்பார் பெற ஜான் பீட்டர் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். செபஸ்டின் ஆன்மாவின் இழைப்பார் பெற வசந்தா இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீரே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீரே. புவி வாழ்வினாவும் தரவே இறை வாழ்வை பெறவே
இறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிலையில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரு திருக்குறளே வாழ்வாய் பேருலகே வாராயிரு திருக்குறளே வாழ்வாய் பேருலகே இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை கிறிஸ்துவோடு தருமே பணி மகிழ்வுடன் பாடும் வேளையில் மனங்களின் சோர்வை நீக்குமே மகிழ்வுடன் பாடும் வேளையில் மனங்களின் சோர்வை நீக்குமே திருவாழ்வின் தேடி பெறுவோம் மறைவாழ்வின் நன்மை அடைவோம் பணிவாய் குணவாய் இயேசு பாதம் நினைவோம் மறையின் வழியில் வேத மொழி பெறுவோம் வாராயிரு திருக்குளமே வாழ்வாய் பேருலகே. தேவ சகாயம் மேரி தேசிலா நன்றி திருப்பலி. ஸ்டனிஸ்லாஸ் ஃபேமிலி இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கான நன்றி திருப்பலி. இஎஸ் பீட்டர் ஜெசிந்தா மேரி இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கான நன்றி திருப்பலி. ஜேசுபா ஜெய்சி இறைவன் செய்த அனைத்து காரியங்கள் நன்றியாகவும் பிள்ளைகளின் நன்மைக்காகவும் விசேஷமாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். சந்தியாவு குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாக விசேஷமாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் குழந்தையின் நலத்திற்காகவும் விசேஷமாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். மாதரா ஃபேமிலி குடும்ப நலத்துக்காக விசேஷமாகவும் திருமண பந்தத்திற்காகவும் விசேஷமாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். சீலா ஆசீர்வாதம் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். ரோசாலி ஃபேமிலி இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். அருள் சாமி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும், இரக்கம் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும், பன்னீர்செல்வம் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும், டான் போஸ்கோ குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்கள் நன்றியாகவும் விசேஷமாக தொழில் முன்னேற்றத்திற்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். ஏஜி பிரகாசம் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாக விசேஷமாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். டி செபஸ்டின் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். விக்டர் லீலா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். ஜான் பீட்டர் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கும் இத்திருப்பலி விசேஷமாக ஒப்புக்கொடுக்கின்றனர். சூசைநாதன் ஃபேமிலி இறைவன் செய்த அனைத்து குறைகளுக்கு நன்றியாக விசேஷமாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். சந்தியாக செபஸ்தியம்மாள் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். மார்டின் மெர்சி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். நெப்போலி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் குழந்தைகளின் வளர்ச்சியாக விசேஷமாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். சூசைநாதன் சுஷ்மா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். மைக்கேல் ராஜ் அர்ச்சனா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். சகாய மேரி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். ஜார்ஜ் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் விசேஷமாக இத்திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். குழந்தைசாமி ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர் விசேஷமாக இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் விசேஷமாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். ஜோஸ்பின் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்காகவும் விசேஷமாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றனர். குடும்பத்திற்கு கிடைத்த கிருபைகளுக்கு நன்றி அறிதலாகும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஆன்மாக்கள் இடைப்பாட்டிற்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஆன்ம இழைப்பீட்டிற்காகவும் இறந்த குழந்தைகளுடைய ஆன்ம இழைப்பாட்டிற்காகவும் இத்திருப்பணியை ஜான் பீட்டர் ஜூலியா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். குடும்பத்திற்கு கிடைத்த கிருபைகளுக்கு நன்றி அறிதலாகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைவரின் ஆன்ம இழைப்பாட்டிற்காகவும் யாரும் நினையாத ஆன்மாவின் ஆன்ம இழைப்பாட்டிற்காகவும் இத்திருப்பலியை அல்போன்சா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். இத்துடன் இணைந்து நமது சொந்த கருத்தை பகிர்ந்து கொள்ளும்.
பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உன்னை போல் ஒரு இறைவாக்கினனே அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன் என்ற இறைவாக்கினரின் வாக்கிற்கேற்ப ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள்தான் குருக்கள். அவர்கள் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையில் பாலமாகவும், மக்களை ஆண்டவருடைய பெயரால் அவரது திட்டங்களை, அவரது நெறிமுறைகளை நமக்கு போதனை செய்பவர்களாயும் நம்மை வழிநடத்துகின்றனர். இவ்வாறுதான் நமது ஆலயத்தின் பாதுகாவலரான புனித வடக்கு சின்னப்பர் தனது வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தனது பணியினை திறம்பட செய்தவர். மக்களுக்கு அவருடைய ஆன்மீக வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரின் வழியை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதையும், வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தில் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை அவரை போல நாம் பின்பற்றுவோம். திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் குரு என்ற ஒரு நிலையிலிருந்து இயேசுவை பிரதிபலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது நற்செயல்களின் மூலமாக இயேசுவை பிறருக்கு பகிர்ந்தளித்து ஒவ்வொருவரும் இறைசாட்சிகளாக மாற வேண்டிய வரத்தை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியை முன்னுரையிலே நாம் படித்திருப்பது போல நம்முடைய புனிதர் நம்மை பாதுகாத்து அவர் எந்த வழியிலே சென்று இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரோ அதே வழியிலே நாமும் சென்று உண்மையிலும் ஆவியிலும் அபிஷேகம் செய்யப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க, நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க, நம்முடைய குடும்பங்களிலே கடவுளுடைய பிரசன்னம் என்றும் எப்பொழுதும் இருக்க இத்திருப்பலி வழியாக நாம் வேண்டிக் கொள்வோம். நம் அனைவரும் அறிவோம், திருப்பலியானது எல்லா ஜெபங்களை விட மிக முக்கியமான ஒரு ஜெபம், மிக மேலான ஜெபம். ஜெபத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மறுபடியும் பிதாவாகிய கடவுளுக்கு, தந்தையாகிய கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆகவே இயேசுவின் வழியாக நாம் நம் வாழ்க்கையும் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து, தந்தைக்கு ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியை நல்ல முறையிலே நிறைவேற்ற நம்முடைய பாவங்களை, குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மனஸ்தாபப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம்
தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்களில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்களில் இரக்கமாயிரும். ஏனெனில் கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது கொடையால் புனித வணக்கு சின்னப்பர் ஏழ்மையையும் தாழ்மையும் இழந்த கிறிஸ்துவை இறுதி வரை பின்பற்றினார். அதனால் அவருடைய பரிந்துரையால் எங்கள் அழைத்தலில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நடந்து மகனில் முன்னிறுத்தியுள்ள அந்த நிறைவை வந்தடைய ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூயாவிரான ஒன்றிப்பிலேவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்டு நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் மோசே மக்களிடம் கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவே நின்று என்னை போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஓரிவில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நாம் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரல் ஒளியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஒரு இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்கு ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் எல்லா வார்த்தைகளுக்கும் செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. என் தெய்வம் வாழும் பூமியில் என் துணை அழகியது. என் தெய்வம் வாழும் பூமியில் என் துணை அழகியது. உலகில் தங்கள் தினமாயும் உவரை இன்று காணாயோ. என் தெய்வம் வாழும் பூமியில் என் துணை அழகியது. பரந்து விரிந்த உலகம்
படைத்தவன் ஒன்று இதயம் உயர்ந்த விரிந்த வானம் பரந்த அவன் மனம் போலும் எங்கும் விரியும் தெரிந்த காற்றும் பொங்கிடும் நீரோற்றம் விண்ணிடும் மின்னலும் ஒளிகளும் கதிரும் திங்களும் தன்மொழி விளங்கும் எங்கெங்க அழகு எங்கெங்கும் வேறு எங்கெங்க அழகு எங்கெங்கும் வேறு இயற்கை அழகு இன்பம் மன்னிப்பது என் தெய்வம் வாழும் பூமியில் எத்துணை அழகு இது நிறைந்த அன்புடைய எண்ணம் நிலவின ஒளி தரும் அறிவும் மலர்ந்த முகம் தரும் அழகும் மங்கா கடைகளின் மனமும் என்றென்றும் முளைக்கும் தன்மான மாந்தர் என்றென்றும் ஒன்றாகும் கலைகள் நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் குரல்கள் நிம்மதி தேடும் மனங்கள் எங்கெங்க அழகு எங்கெங்கும் வேறு எங்கெங்க அழகு எங்கெங்கும் வேறு இயற்கை அழகு இன்பம் அளிப்பது என் தெய்வம் வாழும் பூமியில் எத்துணை அழகு என் தெய்வம் வாழும் பூமியில் எத்துணை அழகு உலகே கண்கள் திறமாயும் உலகை இன்று காணாயோ என் தெய்வம் வாழும் பூமியில் எத்துணை அழகு இரண்டாம் வாசகம். கன்னி பெண் தூயவராக இருக்கும் வண்ணம் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறையாக இருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 32 முதல் 35 முடியும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மனமாகாதவர் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது. மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோர் ஆகின்றனர். ஆனால் மனமான பெண் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன். எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்றி கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா சரிகம பரிசா அல்லேலூயா தப்பமதம பதா தமபமதரி நிசா அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் தம் திருத்தலத்தில் புகழ்ந்தேற்றுங்கள் புகழ்ந்தேற்றுங்கள் மாண்புயர்வாழ் மண்டலத்தில் புகழ் பாடுங்கள்
புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. சரிகம பனிசா. அல்லேலூயா. தப மக மபத தம பமகரி நிசா நிசா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை சொற்றொடர்கள். அதிகாரம் 1 இறை சொற்றொடர்கள் 21 28 முடிய. ஒரு முறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கொண்டாட்டம், இங்கு கொண்டாட்டம், கொண்டாட்டம், இங்கு கொண்டாட்டம். புனித வனத்து சின்ன ஆலயத்தில் கொண்டாட்டம். வாருங்கள் எல்லோரும் கொண்டாடுவோம். புனித வனத்து சின்னப்பர் திருவிழாவை கொண்டாடுவோம். கொண்டாட்டம், இங்கு கொண்டாட்டம். கொண்டாட்டமா இல்ல திண்டாட்டமா? கொண்டாட்டம் தான். ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு மனித செய்த தபத்தாலும் அவருடைய ஜபத்தாலும் இன்றைய நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமக்கு மத்தியில ஆண்டவர்கள் வந்திருக்கிறார்கள். மத்தியானத்திற்கு மதிய உணவாக கிடாயெல்லாம் வெட்டியாச்சு. மட்டன் பிரியாணி எல்லாம் தெரியல, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல மிகவும் பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். அப்ப பூச தொடங்கிலிருந்து ஒரு நாள் எல்லாரும் சோகமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அது திண்டாட்டம் கிடையாது, இது கொண்டாட்டம் அப்படின்ட்டு இந்த பாடலை உங்களுக்காக நான் பாடினேன். அனைவரும் நல்ல கொண்டாட்டமாக இதை கொண்டாட வேண்டும். ஒரு கொண்டாட்டம் என்கின்ற சொல்ல பொழுது ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்ட்டு புனித பவுல் அடிகளார் சொல்லியிருக்கிறார். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்ட்டு ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை நாம் வெளிப்படுத்தும் வண்ணம் இந்த புனித வனத்த சின்னப்பருடைய திருவிழாவிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்ப அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து praise the Lord. இன்னும் சவுண்ட் பின்னாடி வரவே இல்லை. praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. இப்பதான் மட்டனே மணக்க ஆரம்பிக்குது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த இடம் எங்க சின்னம்மா சொல்லுவாங்க, நேற்றுதான் சொன்னாங்க, இந்த இடத்துல உங்க தாத்தாவுடைய தம்பி தோமையாரு அந்த நேரத்துல இருந்தப்போ ஒரே காடா இருந்துச்சு. அப்ப சில விஷத்தன்மை உள்ள உயிரினங்கள் எல்லாம் இங்க இருந்து கொண்டு இருக்கின்றது, பயமா இருக்கு அப்படின்ட்டு சொன்னதுனால அப்ப அந்த தோமையார் என்கின்றவர் என்னுடைய தாத்தாவுடைய தம்பி, அவரு அங்க இருந்த பொழுது அவங்ககிட்ட சொன்னாரா, ஒரு சிலுவைய ஊட்டி வைப்போம், புனித வனத்து சின்னப்பருடைய பெயரால் இந்த சிலுவையை நம்ம ஊண்டி வைப்போம், இங்க இருக்கின்ற அந்த விஷ சங்குகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்கின்ற பொழுது அந்த புனித வனத்து சின்னப்பர் நம்மை முன்னின்று காப்பார் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல காரியத்தை தோமையார் தாத்தா அவர்கள் ஒரு சிலுவையாக இந்த இடத்துல இறைமகன் இயேசுடைய பெயரால் இந்த இடத்துல நட்டு வைத்து சென்றதால் இன்றைய நாளில் இது ஒரு கொண்டாட்டமாக மாறிவிட்டது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் மாறியது என்றால் இயேசுடைய நாமத்திலே அந்த சிலுவையை இந்த இடத்திலே ஊன்றி வைத்ததன் காரணமாக இந்த இடத்திலே ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்ப யாரு பெயரை சொல்லி இந்த கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றனால் யார் வழியாக? புனித வனத்து சின்னப்பர் வழியாக இந்த கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை ஒரு 3 இளைஞர்கள் காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போய் அங்க ஒரு குருவை பார்த்து அந்த குருவிடம் ஒரு சீடராக மாற வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த 3 பேர் போறாங்க. 3 பேரும் போய் அந்த ஆசிரமத்துல நுழைந்த பொழுது ஒரு சீடன் கேட்கிறார், நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த 3 பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அனைவரும் குருவினுடைய சீடர்களாக நாங்கள் மாறுவதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீடர் என்ன பண்ணாரு, நேர குருவை போய் பார்த்து, உங்களை காண்பதற்காக 3 இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் உங்களை பார்த்து உங்களுடைய சீடர்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரு தன்னுடைய சீடகத்துல சொல்லி அனுப்புகின்றார், நான் அவர்களுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி நாளைக்கு வர சொல்லுங்க, நாளைக்கு வந்தால் நான் குருவானவர் ஆகிய நான் அவர்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லிவிட்டாராம். உடனே அந்த சீடர் உங்கள் 3வரையும் நாளைக்கு வர சொல்லிவிட்டார்கள் குரு, அதனால நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அந்த சீடர். உடனே மறுநாள் இந்த 3 பேரும் தனித்தனியாக வந்திருக்கிறார்கள். அப்ப தனித்தனியாக அந்த சீடகத்துல ஒரு முதல் சீடர் கேட்கிறார், முதல் இளைஞன் கேட்கிறாரு, நான் குருவை பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு கேட்கிறார். உடனே அந்த சீடர் என்ன பண்றாரு, குருவானவர்கிட்ட போயிட்டு சொல்றாரு, முதல் இளைஞன் வந்திருக்கிறான், என்ன சொல்ல அப்படின்ட்டு அவர் கேட்கிறார். உடனே அவரு குருவானவர் அந்த குரு என்ன சொல்றாரு, அந்த 3 இளைஞரிடமே நான் சொல்லுவதை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நீர் என்ன சொல்ல இருக்கிறீர் என்று அந்த சீடர் கேட்ட பொழுது, நீங்கள் சேர வந்திருக்கின்ற அந்த குருவானவர் என்ன செய்தார், கடந்த இரவிலே உறங்கிக் கொண்டிருந்த பொழுது
ஒரு கருத்தோண்டி தெரியுமா, ஓனான், ஒரு சின்ன ஓனான் காதுக்குள்ள நுழைஞ்சு அவர் மூளையை கடிச்சு செத்து போயிட்டாரு. அதனால அவரு இனிமே உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த சீடர் வந்து அந்த முதல் இளைஞர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஓனான் காதுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போய் மூளையை சுரண்டிருச்சு, அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அந்த இளைஞன் சொல்றாரு, பாவம் நல்ல மனுஷன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், அவர் இப்படி சாவாருன்னு நான் ஒருத்தாவ நினைச்சு பாக்குறேன். சரி தொலைஞ்சிட்டு போறாரு, இல்லைன்னா இங்க போய் ஆசிரமத்துல சேர்றது அப்படின்ட்டு அவர் வெளியில கிளம்பி போயிட்டார். அவர் வீட்டுக்கு திரும்பி போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு சீடர் வந்திருக்கிறாரு, அவர் இளைஞர் வந்திருக்கிறார். அந்த இளைஞர்கிட்ட வந்து அந்த சீடர் சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி நீ தேடி வந்த குருவானவருக்கு ஒரு ஓனான் உள்ள நுழைஞ்சு அவர் மூளையை கடிச்சு திணிருச்சு, அதனால அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு மறுபடியும் சொல்லியிருக்கிறார் அந்த 2வது சீடத்துல. அப்ப வந்து அந்த 2வது அந்த இளைஞரத்துல அந்த சொன்ன உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, எனக்கு தெரியும் இந்த குருவை பத்தி எனக்கு தெரியும், போன பிறவில என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல, இந்த பிறவில ஓனான் காலுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போய் மூளையை சுரண்டி அந்த ஆளை கொண்டுருச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். 3வது ஒரு இளைஞர் வந்திருக்கிறார். அந்த 3வது இளைஞர் வந்த உடனே அந்த சீடர் சொல்லியிருக்கிறார், அதே திரும்பவும் சொல்லியிருக்கிறார். ஆனா 3வது இளைஞன் வந்து சந்தோஷமா, நீங்க சொன்னது வந்து எனக்கு புரியுது, ஆனாலும் நான் வந்து என்னுடைய குருவை நான் பார்க்க வேண்டும். நான் தான் சொல்லிட்டேனப்பா, ஓனான் உள்ள நுழைஞ்சு மூளை சுரன் தின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேனே, அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்றேனே, நீ ஏன் இன்னும் இங்க காத்துக்கிட்டு நிக்க, நீ போ அப்படின்ட்டு அந்த சீடர் சொல்றாரு. இல்ல இல்ல, என்னுடைய குருவை நான் பார்க்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு விடாப்பிடியாக அந்த இடத்துல நின்று அவர் அடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். உடனே இந்த சீடர் வந்து கேட்கிறாரு, நான் செத்து போயிட்டாருன்னு சொன்னது நீ ரொம்ப வருத்தத்துல இருப்ப அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா எந்த வருத்தமுமே உனக்கு இல்லையே, காரணம் என்ன அப்படின்ட்டு அந்த சீடர் வந்து அந்த இளைஞரத்துல கேட்கிறார். உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, நீங்க சொன்ன விதமே வித்தியாசமா இருந்துச்சு, நீங்க செத்து போயிட்டாருன்னு சொன்ன விதம் உங்க முகத்துல தெரியவே இல்லை, ஒரு கவலை ஒரு சோகம் என்கின்ற அந்த ஒரு அடையாளமே உங்க முகத்துல இல்லை. அதிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், குருவானவர் இறக்கவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதனால வந்து என் குருவானவர் இறக்கவில்லை அப்படின்ட்டு அந்த இளைஞர் வந்து சொன்னாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், குருவானவருடைய காதுல ஓனா எப்படி நுழையும், எறும்பு நுழையிறதே கஷ்டம் தானே, எறும்பு நுழையிறதே கஷ்டம். அப்ப எறும்பு நுழையிறதே கஷ்டமா இருக்கிற அந்த காது துவாரத்தின் வழியாக ஒரு ஓனை நுழைஞ்சிருச்சுன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லியிருக்கிற, அது வந்து சாத்தியப்படுமா அப்படின்ட்டு இந்த இளைஞன் கேட்கிறார். உடனே இந்த சீடர் போய் சொல்லியிருக்கிறாரு அந்த குருவானவர்கிட்ட, 3வது அந்த இளைஞன் போகவே இல்லை, உங்களை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த குருவானவர் வெளியில வந்து அந்த 3வது இளைஞனை கட்டி தழுவி முத்தம் விட்டு தன்னுடைய சீடராக அவரை மாற்றிக் கொண்டாராம். கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்கள, நமது வனத்து சின்னப்பரும் இதே போல்தான் இறைவனின் மேல் மிகுந்த பற்றும் ஆழ்ந்த நம்பிக்கையும் ஆழமான விசுவாசமும் கொண்டிருந்தால் தான் இன்றைய நாளிலே அவர் வந்து ஒரு புனிதராக மாறி இருக்கின்றார். அப்ப புனிதராக மாறி இருப்பது காரணம் என்னவென்றால், அவருடைய ஆழமான ஜெபம், தபம், நம்பிக்கை, விசுவாசம், அதன் வழியாக புனித வனத்து சின்னப்பர் இன்றைக்கு நமக்கு மத்தியில மிகப்பெரிய புனிதராக மாறி இருக்கின்றார். அற்புதமான ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது தமிழில, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வல்லதாகலாம், வாழை போல தன்னை நீண்ட தியாகியாகலாம், குருவோடு மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம், ஊருக்காக வாழ்ந்தவன் சிலைகளாகலாம்,
உறவுக்காக வாழ்ந்த உள்ளம், உறவுக்காக வாழ்ந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்காக வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம், உறவுக்காக வாழ்ந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்காக வாழ்ந்த போது தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். அந்த மனுஷனுடைய மனம் என்ன ஆச்சு? அந்த மனிதனுடைய மனசு என்னாச்சு? ஒரு கோவிலாகலாம். நான் கோயிலுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். அந்த மனுஷனுடைய ஒரு மனம் பெரிய கோயிலாகி அந்த கோயிலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நீ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இவர்தான் உண்மையான சீடர். இவர்தான் உண்மையான சீடர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள, 4 விதமான மக்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. 4 விதமான மக்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. அந்த 4 விதமான மக்களில ஒருவர் ரசிகர்கள் கூட்டம் ஒன்று இருக்கு. ரசிகர்கள் கூட்டம் என்பது ஒன்று இருக்கின்றது. அந்த ரசிகர்கள் கூட்டம் என்று சொல்ல போனால் அவங்க எப்பவுமே தனக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் வச்சிருப்பாங்க. ரஜினி ரசிகர் மன்றம், கமல் ரசிகர் மன்றம், சமயத்துக்கு குஷ்பு ரசிகர் மன்றம். குஷ்பு கூட ரசிகர் மன்றம் இருக்கு. ஜனம் வச்சு கும்பிடுறாங்க. ரசிகர்கள், அதெல்லாம் ரசிகர்கள். அப்ப அந்த ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதன் பிறகு தொண்டர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. 2வது கிட்ட வகையான மனிதர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த தொண்டர்கள் என்ன செய்யறாங்க? உங்களுக்கு என்ன தெரியுமே? அரசியல்ல கொடி பிடிச்சுக்கிட்டு பின்னாடி தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க அப்படி பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. தொண்டர்கள் கூட்டம் போறா. சாயந்தரம் ஆளுக்கு ஒரு குவார்டரு ஒரு 100 ரூபாய் கிளம்பிடுவாங்க. சாயந்தரம் முடிஞ்சு வச்சு தொண்டர்கள் அந்த டியூட்டி முடிஞ்சு வச்சு ரசிகர்கள் மட்டும் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, தொண்டர்கள் கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லுவான். டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லுவான். அந்த டிவோட்டிஸுக்கு என்ன சொல்றது? பக்தர்கள் கூட்டம். இந்த பக்தர்கள் கூட்டம் நம்ம மாட்டேன் திருவிழா வருவான். ஞாயிற்றுக்கிழமை வயிற்றுல பூசைக்கு வருவான். நல்ல நாள் பெரிய நாளைக்கு அழகா திருப்பி பிரியாணியை சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். எப்போதான் ஒரு தவக்காலம் வந்துட்டாக்கு ஒரு காவி வெட்டி, ஒரு காவி துண்டு, ஒரு ஜெவமாலை அப்படி போட்டுக்கிட்டு அப்படி போயிட்டே இருப்பேன். பாத யாத்திரை போயிட்டே இருப்பேன். பாத யாத்திரைகள் போயிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி அவங்க எல்லாம் அது ஒரு கூட்டமாக அப்படி போயிட்டே இருப்பாங்க. அவங்கதான் அந்த அந்த ஒரு விசேஷத்தோட முடிஞ்சு வச்சு அவருடைய அந்த ஒரு ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் அனைத்துமே அந்த ஒரு விசேஷத்தோட முடிஞ்சு வச்சு. அப்ப இந்த தொண்டர்கள் கூட்டம், அந்த ரசிகர்கள் கூட்டம், அந்த பக்தர்கள் கூட்டம், இந்த 3 கூட்டம் கடவுளுக்கு வேலைக்கு ஆகும். இது பூரா அறவரை போட்டுட்டு போயிடும். இப்பெல்லாம் அறவரை போட்டு போயிடும். அது போயிட்டே இருப்பாங்க. இந்த 3 கூட்டத்தை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை. இந்த 3 கூட்டத்தையும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை. 4வது ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். யாருங்க சொல்லுங்க? 4வது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். வெரி குட். கழுகிற சீடர்கள் சொல்லிட்டா கேட்டீங்க. அவங்களுக்கு சீடர்கள், சீடர்கள். அப்ப அந்த 4வது கூட்டம் இருக்கிறார்களே அந்த சீடர்கள், அவர்கள் தான் உண்மையான இறைமகனுக்கு இயேசுக்கு பிடித்தமான ஒரு பிள்ளைகளாக மாறி இயேசுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றவர்கள் தான் உண்மையான அந்த சீடர்கள். 3 பேரையும் கணக்கு சேர்த்துக்கிறாங்க. 4வது ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் தான் சீடர்கள் கூட்டம். அந்த சீடர்கள் கூட்டத்தினுடைய ஒரு தலைவர் தான் இன்றைய நாளிலே நமக்கு முன்பாக சிலையாக இருந்து கொண்டிருக்கின்ற புனித வனத்து சின்னப்பர். இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்தவர், இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்தவர். என் குரலுக்கு செவி கொடுங்கள். நாங்கெல்லாம் எப்பவும் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருப்போம். இவங்க ஒரு 1/2 மணி நேரம் கத்திக்கிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம வேலையை வேலையை முடிச்சு போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. இதுதான் பக்தர்கள் கூட்டமாக மாற வேண்டாம். மாறாக
சீடர்கள் கூட்டமாக மாற வேண்டும். ஆண்டவரை அந்த முதல் வாசகத்துல தெளிவாக சொல்லுகின்றார். இணைச்சட்டத்துல தெளிவாக சொல்லுகின்றார். இணைச்சட்டத்துல அந்த 2வது 3வது வாக்கியத்துல ஆண்டவரை தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொண்டவன் தான் சீடன். ஆண்டவரை தன்னுடைய பிறப்புரிமையின் சொத்தாக மாற்றிக்கொண்டவன் தான் சீடன். அப்ப ஆண்டவரைத்தான் சீடரா, ஆண்டவரைத்தான் நம்ம பிறப்புரிமையுடைய சொத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமாப்பா, நீ சொல்றதை சொல்லிட்டு போயிடுவேன், ஆனா நாளை பின்ன என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தெரிவிக்கிறது. ஆண்டவரை பிறப்புரிமையின் சொத்தாக நீ மாற்றிட்டு போயிட்டா நாளை பின்ன என் பிள்ளையெல்லாம் சோறு போடாது, எனக்கு நான் என்ன பண்றது? நீ சாமியாரு எப்படியாவது நீ ஒரு வழியில சாப்பிட்டு போயிட்டே இருப்ப, அந்த சிஸ்டம் கூட கவலை இல்லை, அவங்க உள்ள சாப்பிட்டு போயிருப்பாங்க. நாளை பிள்ளை என் பிள்ளைகளுக்கு சொத்து பத்தி சேர்த்து வைக்கிறீங்கன்னா என் பிள்ளை எனக்கு சோறு போடாது, நான் என்ன பண்றது? நீ ஆண்டவரை அவங்களுடைய பிறப்புரிமையுடைய சொத்தாக மாத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். எல்லாவற்றையும் கடந்து ஒரு சீடராக நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் கடந்து ஆண்டவரை பிறப்புரிமையை சொத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப நீங்க மாற்றிக்கொள்ளணுமா அப்படின்னா ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். அழகா மத்திய எழுதிய அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல நற்செய்தி 5வது அதிகாரத்துல 16வது வாக்கியம் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். மத்திய சொல்லுகின்றார், நீங்கள் மனிதர் முன் உங்களுடைய ஒளி அவர்களுக்கு தெளிவாக இருக்கட்டும், அப்பொழுது நீங்கள் செய்கின்ற செய்கைகளை நீங்கள் பார்த்து அதன் வழியாக ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். நீங்கள் மனிதர் மேல் ஒரு ஒளியாக, நீங்க உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக நீங்க மாற வேண்டும். அப்படின்னா அந்த நீங்கள் உலகின் ஒளியை பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். அந்த வெளிச்சமானது உங்களுடைய நற்செயல்களை கண்டு அவர்கள், உங்களுடைய நற்செய்திகளை கண்டு அவர்கள் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு மத்திய மிகவும் தெளிவாக சொல்கிறார்கள். அப்ப என்ன நற்செய்திகள் நீங்க செய்ய காத்திருக்கிறீங்க? எவன்கூடிய எப்படி கெடுக்கலாம், எவன்கூடிய எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அது அல்ல. உங்களுடைய நற்செய்திகள் என்று சொல்லும் பொழுது மிகவும் அழகாக பெருக்குமான் சொல்வாரு, ஏதாவது செய்ய வேணும் ஒவ்வொரு நாடும் நம் இயேசு ராசாவுக்காய். எப்படி? ஏதாவது செய்ய வேணும் ஒவ்வொரு நாடும் நம் இயேசு ராஜாவுக்காய். என்ன உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி செஞ்சாதான் உங்களுடைய உதவியை அடுத்தவர்கள் பார்த்துவிட்டு, நற்செயல்களை அடுத்தவர்கள் பார்த்துவிட்டு கடவுளை போற்றி புகழ்வார்கள். அப்ப நீங்கெல்லாம் சீடர்களாக இருக்க, நீங்கெல்லாம் சாட்சியாக மாற வேண்டும் என்றால் மறு கிறிஸ்துவாக நீங்கள் மாற வேண்டும். மறு கிறிஸ்துவாக புனித பவுலடிகளார் மிகவும் அருமையாக சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல என் கிறிஸ்துவே வாழுகின்றார், வாழ்வது நான் அல்ல என் கிறிஸ்துவே வாழுகின்றார் சொல்றாங்க, சொல்லலையா? கிறிஸ்துவாக நீங்கள் மாற வேண்டும். புனித வடக்கு சின்னப்பவர்கள் கிறிஸ்துவராக மறு கிறிஸ்துவாக மாறுகிறதுனால திருவர் நம்ம கூடி இருக்கின்றோம். அப்ப மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்றால் இறைவனுடைய அந்த குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் பெறும் பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது என்ன சொன்னார் ஆண்டவரே? வானம் திறந்து வெண்புறா போல இவரே என் அன்பார்ந்த மகன், இவருடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுங்கள், இவரை நான் குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னாரா, சொல்லலையா? யாராவது அவர் குரலுக்கு செய்தி கொடுத்திருக்கிறா? யாராவது செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்காமா? அதே போல தன்னுடைய உருமாற்றத்தை நாம் காண்பித்து கொடுக்கும் பொழுது சீடர்களுக்கு தன்னுடைய உருவத்தை மாற்றி காண்பித்த பொழுது அங்கே வானத்தில் இருந்து வானக தந்தை சொல்றாரு, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன், இவர் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. செவி கொடுக்கிறோமா? ஏன் செவி கொடுக்க மாட்டேங்கிறோம்? காரணம் என்ன?
இவரை பாருங்க எப்படி செவி கொடுத்தார். கிட்டத்தட்ட 113 ஆண்டுகளாக அவர் கிறிஸ்துவை பிரதிபலித்தார். எப்படி பிரதிபலித்தார் என்றால், புனித பவுலடிகளார் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் கிறிஸ்துவுடைய மரபணுவை பெற்றிருக்கின்றார். கிறிஸ்துவுடைய மரபு அணு யாருக்காவது தெரியாது. கிறிஸ்துடைய மரபணு அப்படின்னா ஜெனடிக் ப்ளூபிரிண்ட் ஆஃப் ஜீசஸ். பவுலடிகளார் he has become a genetic blueprint of Jesus. கிறிஸ்துடைய மரபணுவை அவர் பெற்றுக் கொண்டதனால்தான் அவருக்கு உலகினுடைய உப்பாகவும் உலகினுடைய ஒளியாகவும் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அப்ப கிறிஸ்துடைய மரபணு ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு செல்லும் கிறிஸ்துடைய மரபணுவாக மாறிடுச்சு. அதனாலதான் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் அப்படின்ட்டு மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா கிறிஸ்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால. இல்லாட்டா அவரால் சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? கிறிஸ்துடைய எல்லா ஜீவனும் உள்ள புகுந்துருச்சு பவுலடிகளாருடைய ரத்தத்துல. அதனாலதான் நான் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். அதே போலதான் இந்த பவுல் அடிகளார் புனித பணத்து சின்னப்பர் அடிகளார் அவர் செஞ்ச காரியம் இப்படித்தான். அவர் கிறிஸ்துவாக மாறி இருக்கின்றார். அப்ப எப்படி நீங்க மாற வேண்டும்? ரசிகர்களாக மாறுவதை கையெழுத்துல பார்க்கலாம். ரசிகர்களாக மாறுவங்க ஒருத்தர் கிடையாது. தொண்டர்களாக மாறுவதை கையெழுத்து பார்க்கலாம். மாறுவன கையெழுத்துக்கும் கிடையாது. பக்தர்களாக மாறுவர்கள் கையெழுத்து பார்க்கலாம். ஒரே அம்மா அங்க பார்த்து ஒரே பார்த்துக்கிட்டாங்க. பக்தர்களாக ஒருத்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரே வாழ்த்துக்கணுமா பக்தர்களாக நீங்க வாழ்த்துக்கள். 3ஐ விட்டு 4வது சீடர்களாக வாழ்கிறவர்கள் கைத்துள்ள பார்க்கலாம். எல்லாருமே கையை தூக்கிய எல்லாருமே கையை தூக்குறது பெருசு இல்ல. கையை தூக்குறது பெருசு கிடையாது. வாழ்ந்து காட்ட வேண்டும். அதனாலதான் இறைமகன் இயேசு உங்களுக்கான ஒரு பாடல் பாடுறாரு. இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகனே மகனே உன் உள்ளத்தில். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். சிலுவை மரணம் உனக்காக சிந்திய திருரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக சிந்திய திருரத்தம் உனக்காக. உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே, உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே. தன் உள்ளம் தந்து உன்னை மீட்டாரே, தன் உள்ளம் தந்து உன்னை மீட்டாரே. என் இயேசு உன்னை என்று தேடுகிறார். இந்த திருவிழாவிலே என் இயேசு உன்னை தேடுகிறார். இடம் உண்டோ மகனே மகனே உன் உள்ளத்தில். மார்த்தா வீட்டில் இடம் கொடுத்தார், மரித்த லாசரை மீண்டும் கண்டார். மார்த்தா வீட்டில் இடம் கொடுத்தார், மரித்த லாசரை மீண்டும் கண்டார். கலங்கிடும் மனிதா வருவாயா இன்று, கலங்கிடும் மனிதா வருவாயா. என் கர்த்தரின் பாதம் தொடுவாயா, என்
கர்த்தரின் பாடும் தொடுவாயா, என் இயேசு உன்னை தேடுகிறார். இடம் உண்டோ மகளே மகனே உன் உள்ளத்தில். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நமது புனித பணத்தை சின்னத்துடைய வாழ்வு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீ உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், வேண்டாம் சொல்லுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா, அவரை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் அவருக்காக அவருடைய உள்ளத்தில் நீங்கள் புகுந்து அவரோடு ஒன்றாக இணைவதற்காக புனித வனத்து சின்னப்பர் அனைவரும் உங்களை அன்போடு அழைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். எழுந்திருப்போம். நம்பிக்கை அறிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவதற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உன் திருவுடலால் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை எங்களான செல்வராஜ் அவர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவர்கள் அனைவரையும் முன்பாதம் அளிக்கின்றோம். உன் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்ப தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக எதிர்வாக நன்றாடுகின்றோம். தாயும் தந்தையும் ஆன இறைவா, புனித வனத்து சின்னப்பர் திருவிழா நாளாகிய இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து இறை உலகில் நிலைத்து வாழ வரம் தர வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காது என்றவரே. எம் குடும்பங்களில் உள்ள சிறு குழந்தைகள் யாவையும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சியடை செய்தள்ள வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். அமைதியின் ஊற்றியம் இறைவா,
நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் அனைவரும் அறவழியில் நடந்து நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அமைதிக்காகவும் பணியாற்றிட வேண்டும் என்று புனித வளர்த்து சின்னப்பை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். பலமான வாழ்வை தருகின்ற இறைவா, விவசாயத்தையும் சுய தொழிலையும் நம்பியுள்ள எம் மக்கள் அனைவரும் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண தேவையான அரசு உதவிகளை கிடைத்திட அருள் புரிய வேண்டும் என்று புனித வளர்த்து சின்னப்பர் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். நலமருளும் நல்ல ஆயுளை இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொருவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்க வேண்டும் என்று புனித வளர்த்து சின்னப்பர் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஆண்டவரை பார்த்து மௌனமான மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மை இறைந்து மன்றாடும் திரு அவையை மன்றாட்டுக்கள் உன் திருமுன் உகந்தவனமாக எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
விழுந்தவரின் தூக்கிடுவி எங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நாங்கள் காணிக்கையே இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மனங்களிலிருந்து மனமென நுழைந்து காற்றில் கலந்து கைகோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதரை கணிந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித வழக்கு சின்னப்பொழில் உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்கப்பட்டு உமக்கு உவப்பு அளிக்கும் ஏற்புடைய பணிப்பொருளை ஒப்புவிக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களின் மேலாக எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே பகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவந்து கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல் இருக்க திருவுள்ளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பினை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படுகையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படுதலால் மீட்டு எங்களுக்கு அருகிறேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் அனைத்துப் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறை சாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது:
உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்ப்போன்று வணங்குகிறோம். ஓசானா என்றும் இயேசுவுக்கே, ஓசானா என்றும் இயேசுவுக்கே, ஓசானா என்றும் இயேசுவுக்கே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டுள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பிறகு கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருடன் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீ உடன்படிய திருவுள்ளமாக இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுலகத்தினால் ஊட்டப்படும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களே உமக்கு என்றும் காணிக்கையாக வருவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிக்க மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித வானத்து சின்னப்பர், எங்கள் பாதுகாவலராகிய புனிதர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதி உடைய ஆவுமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பாதை
உலகிற்கெல்லாம் மீட்டும் அமைதியும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் செல்வராஜ் அண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து உலகெட்டு சென்ற அனைவரையும் சிறப்பாக இன்றைய திருப்பலில் நிறைவு பெறப்படும் ஆன்மாக்களையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து செல்வோம். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று எந்த கலக்குமிடமாய் இருப்பதாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருப்புதலுக்கு வழங்கியதே. எங்கள் பாவங்களை காணாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் பேரிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் பேரிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமது அன்பார்ந்த சகோதர சகோதரே, விசுவாச கண்களினால் இங்கே பாருங்கள். நமக்காக பிறந்து, நமக்காக வாழ்ந்து, நமக்காக மறித்து, நமக்காக உயிர்த்து நம்மோடு வாழும் இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க தயாராக இருக்கும் இறைவன் இன்று நம்மோடு இந்த அப்பரச உருவிலே உண்மையிலே இருக்கின்றார். இந்த திருவிருந்தலை பங்கெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
வெளியில் அமர்ந்திருப்பவர்கள் அங்கே இருங்கள், குருக்கள் உங்களை தேடி வருவார்கள். உள்ளிருப்பவர்கள் ஒரே வரிசையில் வரவும், ஏனென்றால் நகர்ந்து பின் செல்வதற்கு வழி வேண்டும். ஒரே வரிசையில் வரவும். வெளியில் இருப்பவர்கள் அங்கே இருங்கள், உங்களை தேடி குருக்கள் வருவார்கள். ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம். ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் பாடும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் பாடும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம். ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போல என் மனம் உன்முக பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல என் மனம் உன்முக பார்க்கின்றதே. அருளின் முகிலேவா, அன்பின் மழையேவா, நிறைவிடம் நான் வாழ்ந்திடவே, நிறைவில் உறவுகள் மலர்ந்திடவே. நிறைவிடம் நான் வாழ்ந்திடவே, நிறைவில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம். ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நீரினாடும் மான்களை போல என்னை உன்னதம் தேடுதே. நீரினாடும் மான்களை போல என்னை உன்னதம் தேடுதே. நீரின் கவிதைவா,